ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியலை. நன்மைகள் இருக்குது, ஆனால் அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள முடியலை. இத்தனை வருஷமும் வனாந்தரத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கிறோமே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் கொஞ்சம்னா உன் கிரியை மாறிடுது, கொஞ்சம் உனக்கு உயர்வு வந்துருச்சுன்னா உன் பேச்சு மாறிடுது, உன் செயல் மாறிடுது. அதே மாதிரி உன் ஜென்ம சுபாவத்தை நீ விடவே இல்லை. உனக்குள்ள எப்பவும் மற்ற மாதிரியே எரிச்சல் வருது, மற்றவங்களை பழிவாங்கணும்னு எண்ணம் வருது, உன் கிரிகைகள் சரியில்லை. இந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதித்தால் நீ இன்னும் மோசமாக தான் போவ. நீங்கள் எரேமியா 4வது அதிகாரம் அதன் 18வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4:18. உன் நடக்கைகளும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. என்ன அப்படின்னு அதுக்கு முந்தினதையும் பின்னதையும் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறைய கண்ணீர். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளும் உன் நடக்கைகளும் சரியில்லை. ஆலயத்தில் நல்லா தான் இருக்கிற, ஆனால் வீட்டுக்கு போயிட்டா, தெருவுக்கு போயிட்டா, நண்பர்களை பார்த்துட்டா உன் கிரிகைகள் மாறுது, உன் பேச்சு மாறுது, உன் செய்கைகள் மாறுது. ஆகவே உன் கிரிகைகள் மாறினதுனால, உன் பேச்சுகள் மாறினதுனால இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது மட்டுமல்ல, இன்னொன்னையும் சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் சரியில்லாததுக்கு எவனோ ஒருத்தன் செய்வனை பண்ணிட்டான், ஏதோ சரியில்லை, அதுதான் சரியில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் சரியில்லாததுக்கு ஏதோ ஒரு காரணம். நம்முடைய பேர பிள்ளைகள் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த பேர பிள்ளைகள் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நாம் காரணமாக இருக்காது. நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரோ செய்வனை பண்ணியிருப்பாங்க, யாரோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க, யாரோ என் பிள்ளையை கெடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கை யார் இடத்துல இருக்கிறது? அப்போ ஆண்டவர் இடத்துல நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவர் கேடகமாய், கோட்டையாய், அரணாய், துருகமாய் இருப்பார். உண்மையா பொய்யா? உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன். ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பாதுகாப்பாக இருப்பார். ஆண்டவருடைய பாதுகாப்பை மீறி உங்களை ஒருத்தன் தொட முடியுமா? யோபுவை பிசாசால தொட முடிஞ்சிச்சா? முடியலை. அப்போ நாம நினைக்கிறோம், ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதி, ஏன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள இந்த தரித்திரம், ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை அந்த அண்ணன் தான் நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பாரோ, ஓ இதுதான் நம்மளை மேற்கொண்டுருச்சோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தப்பா நினைக்காத, நான் உன் கூட இருந்தா உனக்கு ஆசீர்வாதம், நான் உன் கூட இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். அப்போ முதல்ல நாம் யாரை ஆராய்ந்து பார்க்கணும்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா, கர்த்தர் என் கூட இல்லையாங்கிறத முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு குருட்டு நம்பிக்கையில் எரியோ கோட்டையை வீழ்த்திட்டு ஆயி பட்டணத்தில் போய் தோற்று போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாருனே சர்ச்சைக்கு வரோம், ஆண்டவர் இருக்கிறாருனே தொழில் செய்கிறோம், ஆண்டவர் இருக்கிறாருனே வேலைக்கு போகிறோம், ஆண்டவர் இருக்கிறாரு நினச்சி 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 நிறைய நஷ்டங்களை. அப்படி நினைக்கிறத நிறுத்திட்டு அவரோட இருக்கிறதற்கு நீங்கள் வாழ முயற்சி பண்ண வேண்டும். எரேமியாவில் பார்க்குறோம், உன் நடக்கையும் உன் கிரியைகளும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். எரேமியா 2வது அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன். யார் வழக்காடுவாராம்? கர்த்தர். உங்களோட வழக்காடுவார்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் கூட வழக்காடிக்கிட்டே இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் குப்பையை போட்டுட்டா சண்டைக்கு வாரான், அதை எடுத்துட்டா சண்டைக்கு வாரான். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்து காரை நிறுத்திட்டா உங்கள் கூட வந்து சண்டைக்கு வந்துக்கிட்டே இருந்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போ கர்த்தரே உங்களோட வழக்காடுகிறாராம். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு வழக்காடுவேன்னு சொன்னதுமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ எச்சரிப்பான வசனம்! நம்மளோட வழக்காடுகிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும். நம்ம பிள்ளைகள் சரியாகவே இருக்காதுங்க, என்னதான் சரியாக வளர்த்தாலும் அந்த பிள்ளைகளால் நமக்கு ஒரு வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பேர பிள்ளைகளை பார்த்தா ஒரு வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய தலைமுறையை பார்த்தா ஒரு நிம்மதி வராது, ஒரு சமாதானம் வராது, குழப்பமும் பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் வழக்காடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியவர், உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டியவர் இன்றைக்கு உங்களோடு என்ன செய்கிறாரு?
வழக்காடிக்கிட்டு இருக்கிறார். இதை நிறைய விசுவாசிகள் உணர்ந்து, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் மனம் திரும்பிட்டா அந்த வழக்காடுதலை விட்டு விட்டு ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். ஆனால் அதை நம்ம செய்கிறதே இல்லை. நம்மகிட்ட தான் எல்லா குறை. நம்ம குறையினால தான் நம்ம பிள்ளைகள் மீறுதலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. எந்த தகப்பனும் தாயும் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சரியாக இருக்கிறோமான்னு யோசிக்கணும். நாம் சரியாக இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் சொல்லியிருக்கா, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீங்கள் சரியில்லாதனால, நீங்கள் சரியான பாதையில் போகாததுனால, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதுனால, உங்கள் மீறுதலினால கர்த்தர் உங்களோடும் வழக்காடுகிறார், உங்கள் பிள்ளைகளோடு வழக்காடுகிறார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? எரேமியா அதே 2வது அதிகாரம் 17வது வசனம் ஏன் வழக்காடுகிறார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு விலகினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சா? ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போறாராம். எத்தனை பேர் தேவனுடைய நடத்துதலுக்குள்ள இருக்கிறீங்க? தேவன் உங்களை நடத்திட்டு போகும்போது அவருடைய வழியை விட்டு நீங்கள் விலகிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை. எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ என் கூட வந்தவர் எழும்பிட்டார், ஆனால் என்னால் எழும்ப முடியலை. நானும் எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன், முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதம் படுத்த படுக்கையாக நான் இருந்தேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 1 வாரத்திற்கு முன்பதாக இந்த வசனத்தில் கர்த்தர் என்னோட பேசினார். நீ கர்த்தரை விட்டு விலகுறதினால் இதை உனக்கு நேரிட பண்ணினாய். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, இனிமே தான் நடக்க போகுது. ஆனால் இந்த வசனம் மட்டும் என் உள்ளத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஆணி அடித்த மாதிரி உள்ளே குத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம்தான் புரிஞ்சது, இந்த மீறுதலுக்கு காரணம் கர்த்தர் இல்லை, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறத நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். என்ன அறியாமலே கார் ஓட்டிகிட்டு போவேன், அங்கே ஆபத்து வராமல் பாதுகாத்துருக்கிறாரு. அப்போது இப்போல்லாம் காக்குறாரு. அன்னைக்கு மட்டும் ஏன் காக்கலன்னா, அவருடைய வழியை விட்டு நான் விலகிட்டேன். நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால குழுன்னு உட்காந்துருக்கிறீங்க. இதே போய் பக்கத்தில் ஒரு தரை இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பாஸ்டர் வேர்க்குது, பாஸ்டர் வேர்க்குது, என்ன பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிற ஒரே வெக்கையாக இருக்குன்னு நீங்கள் வெளியே உட்காந்துருந்து நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஏங்க இங்கே வாங்குங்க, ஆலயத்துக்குள்ளே வாங்க, சபைக்குள்ளே வாங்க, உள்ளே வாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை அப்படி தான் கூப்பிட்றார். நான் உன்னை நடத்திட்டு போகிறேன், அந்த வழியை விட்டு நீ விலகி போகிற. ஓ மீறுதல்னால, ஓ வாயின் வார்த்தையினால, ஓ துணிகரத்தினால, ஓ ஆசையினால, ஓ இச்சையினால, ஓ பெருமையினால நீ விலகி போற. அதனால என்ன நடக்குது தெரியுமா? நஷ்டங்கள், அந்த குறைவுகள், அந்த பிரச்சனைகள் இங்கே பார்க்குறோம். வழக்காடுவே. இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பிரச்சனைக்கும் ஆண்டவரோ யாரும் காரணம் கிடையாது, நாம தான் காரணங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்கன்னு சொல்ல வரார். உணர்வீங்களா? அப்படி உணர்வடைந்து எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருத்தராலையும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தனாலையும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் தடை செய்ய வந்தால் கூட கர்த்தர் அத்தனை பேரையும் முறியடிச்சிட்டு உங்களுக்காக அவர் வழக்காடி ஜெயத்தை வாங்கி தருவார். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்கன்னா அவர் உங்களோட வழக்காடுவார். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களை சீர்படுத்த. உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலை, வேற எங்கேயோ சுத்த போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ராஜேஸ்வரி சிஸ்டர், உங்களுடைய பையன் எங்கே போயிட்டான்? ஸ்கூலுக்கு போகாமல் வேற எங்கேயோ போயிட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாயங்காலம் வந்தோன்னா ஆம்லேட் 2 போட்டு கொடுத்து, இந்தாப்பா முட்டை பரோட்டா வாங்கி வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடுப்பான்னு சொல்லுவீங்களா? இல்லை அவனை கொத்து பரோட்டா வாக்குவீங்களா? கண்டித்து அடித்து அவனை தாளித்து தக்காளி போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஆண்டவரை உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். அதுக்கப்புறம் யாருக்காக வாழ்ந்துட்டு இருப்போம் தெரியுமா? நமக்காகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு குப்பையாக தெரியும். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
இந்த உலகத்தை பார்த்தா அருவருப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஜாதின்னு கேட்டா சீ போடான்னு சொல்லி தள்ளி விட்டுருவீங்க. ஏங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து பணமா? கர்த்தர் தாண்டா எனக்கு முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை நேசிக்க 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 உலகத்தை வெறுத்து கொண்டே இருப்பீர்கள். இப்போ நண்பர்களோட இருக்கிறத விட கர்த்தரோட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்டர். பாஸ்டர், நான் வீணான வார்த்தைகளை பேசுறத விட 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர். டிவியில் உட்காந்து தேவையில்லாததை பார்க்கறத விட வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது என்ன ஒரு மன மகிழ்ச்சி. இதுக்கு பேர் தான் நீங்க தேவனோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்வதி சிஸ்டர், நான் ஏதோ திட்டுறதுக்கு வாயை திறக்கிறேன், ஆனால் என் வாயிலிருந்து துணிகரமான வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நான் அவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறேன். இவங்களோட சண்டை போடணும் என் மாம்சம் என்னை தூண்டி விடுது. விடாத, அவன் உனக்கு அநீதி செஞ்சிட்டான், முதலாளிகிட்ட போய் உன்னை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லிட்டான்னு சொல்லி எந்திரிச்சு நான் போயிட்டேன் சண்டை போட. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை சாந்தப்படுத்தி, நீ போராடாத, நீ என் வழியில் நடந்தா உனக்காக நான் போராடுவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும். நீங்கள் கர்த்தரோடு இல்லைன்னா ஏர் இண்டியாவில் எவ்வளோ பெரிய பணம் கொடுத்து லண்டனுக்கே போனாலும் போய் சேர முடியாது. ஆனால் கர்த்தரோடு இருந்தால் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்துவார். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சரி பண்ணிக்க முடியும். இப்போ மஞ்சுடைய வாழ்க்கையை என்னால் சரி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? மஞ்சு என்ன சிந்திக்கிறான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆனால் மஞ்சுவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. தாவீது சொல்றார், என் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிங்க ஆண்டவரே. தாவீது சொல்றார், என் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிங்க ஆண்டவரே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம்